கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிருபையாக நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த பூமியில் கர்த்தருக்காக பிழைத்திருக்க வேண்டும். இந்த பூமியில் கர்த்தர் ஏன் நம்மை பிழைத்திருக்க வைத்திருக்கிறார்? அவருக்காக. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். நம்மேல் விழ வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார். நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கட்டளையிட்டார். நம்முடைய வேதனைகளை எல்லாம் மாற்றி நம்மை விடுவித்தார். நம்மை உபத்திரவத்தின் குகையிலிருந்து தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த பூமியில் பிழைத்திருக்கிற நாட்கள் கர்த்தருக்காக பிழைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் மரண தருவாயில் இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிழைக்க பண்ணுவார், உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களை உயர்த்துகிற தேவன், உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டுகிற தேவன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றுகிற தேவன். அவர் மேல விசுவாசம் வைத்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வலிமையாய் மாறுவதற்கு, விசுவாசத்தில் நாம் பலனடைவதற்கு, விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாய் மாறுவதற்கு அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவருடைய பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக பாடுபட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக பாடுபட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கர்த்தரே நமக்குள் பிழைத்திருக்கிறார். எப்பொழுது நாம் அவருக்காக நம்முடைய மாம்சீகத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் போது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, என்னால் பரிசுத்தமாய் இருக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை, என்னால் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை, நான் தேவனுக்காக வாழணும்னு விரும்புறேன், ஆனாலும் முடியாம நான் உலகத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் புலம்புகிறார்கள். காரணம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படாதபடியினால் உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, உங்களால் ஜெபிக்க முடியவில்லை, உங்களால் வேதத்தை வாசித்து தியானிக்க முடியவில்லை, உங்களால் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியவில்லை, உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. இன்றைக்கு நீங்கள் அவைகளெல்லாம் விட்டு கர்த்தருக்காக சிலுவையில் அறையப்பட உங்களை ஒப்புக்கொடுங்க. இயேசு உங்களுக்காக கால்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார் என்ற அறிவு, உணர்வு, தெளிவு நமக்கு வரும்போது நாமும் அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பாடுபட்டு அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்ற உணர்வு தன்னாலே நமக்கு வந்துடும். அல்லேலூயா. நாம இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டோம்னா கிறிஸ்து நம்மில் பிழைத்திருப்பார். நமக்குள் கிறிஸ்து பிழைக்கும் போது நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறிவிடுவோம், பரிசுத்தத்தில் வல்லவர்களாக மாறிவிடுவோம், தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாக தேவன் நம்மை நடத்துவார். நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாதான் அவரோடு கூட பிழைக்க முடியும். அல்லேலூயா. இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவே நமக்குள் இருக்கணும். கிறிஸ்துவுக்காக நாம் வாழணும். எனக்காக இல்லை, எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன், அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும்? இயேசு கிறிஸ்து என்னை குறித்து என்ன விரும்புகிறார்? நம்மை குறித்து இயேசு கிறிஸ்துவின் திட்டம் என்ன? நம்மை குறித்து இயேசு கிறிஸ்துவின் தீர்மானம் என்ன? நம்மை குறித்து தேவனுடைய அழைப்பு என்ன? நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன என்று அறிந்து நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தபடியினால் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளின் நாமும் நானும் நீங்களும் நாம் எல்லாரும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை மாறணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதற்கு நாம் ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மில் பிழைத்திருக்க ஒப்பு கொடுப்போம். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்காக தம்மையே கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தாரே என்பதை அறிந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் முழு வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி உம்மோடு நாங்கள் சிலுவையில் அறையப்பட, நீர் எங்களுக்குள் பிழைத்திருக்க, எங்களுக்காக எதையும் செய்யாமல் எல்லாம் உமக்காக செய்ய, ஆண்டவரே அப்பா, நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர் என்பதை அறிந்து உணர்ந்து உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து வாழுகிற கிருபை எங்களுக்கு தார். வார்த்தை கேட்கிற எல்லாரும் அதற்குரிய வல்லமை அக்கினி இறங்கட்டும். ஆசீர்வதியும். முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த பக்குவங்கள் அனுபவங்களை தந்து ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.